சிங்காநல்லூரில் உழவர் சந்தை அருகிலே சுமார் 960 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு 7-8 வருஷமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டு காலமாக அந்த வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து பாலடைந்து இடிந்து விடக்கூடிய அபாயகரமான நிலைமையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது. முகவரி அது இனி விழித்திருந்திடுமே, வெட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. இன முகவரி அது இனி விழித்திருந்திடுமே. வாழும் நமக்கு கதைகள் இருக்கு, நாளை நமக்கே விடியும் விழித்து போரா.